ஓகே. எல்லாருமே பில்லூர் மட்டும் ஸ்கூலா? இங்கே ஒரு 2 இருக்குது. இங்க இருந்து ஒரு 2 வருது. ஆனே வருது. இப்போ கூட வந்திருக்கு. இப்போ மேலே அந்த காட்டேஜி வரைக்கும் வந்துருச்சு. சரிங்க சரிங்க. காலையில அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அப்படி இறங்கி அப்படி போயிட்டு இப்போ இந்த ரூட்ல இப்படி வருது வந்துருச்சு. இங்க வந்து இதுலயே கூட நடந்தது. ஊருக்குள்ள மட்டும் வராது, குழந்தைங்க வருவாங்க. குழந்தை வரும்போது நீ வரவே மேலே அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க இத்தினோண்டு பசங்களுக்கு. அதனால ஊருக்குள்ள மட்டும் வராது. வரையா காட்டு பக்கத்துல சுத்தி என்ன இருக்குதோ பழக்கை இருக்கா இதுக்கு தின்னுட்டு போயிரு. வீட்டு பக்கத்துக்கு மட்டும் வந்துடாது. வந்து பாரு, நின்னு பாரு, ஓ இது வீடா அப்படின்னு போயிரு அப்படின்னு பேசினேன். அண்ணில இருந்து இந்த வீட்டு பக்கத்துக்கு வர்றது சொன்ன வார்த்தை கேட்டு வருது. இப்ப வருது அப்படி வந்து அப்படி கூடி ஏறி போயிரும். மறுபடியும் அதே இடத்துல போன இடத்துலயே இறங்கி அப்படியே கூடி கீழே போய் அப்படி காப்பி காட்டுல போய் இறங்கி அப்படி போயிரும். அங்க போய் சத்தம் போடுவா கண்டிப்பா அப்படின்ட்டு போயிரும். சிறுத்தை கூட இந்த நேற்று முந்தின நாள் கீழே அங்கே அந்த சோலையில இருந்து அப்படியே கூடி வந்து அதுல போடுறது அப்படியே கீழ் பக்கத்திலேயே போயிரு. முந்தனேத்துங்களா? முந்தனேத்து ஆடி வர அதுக்கு நினைத்த நேரம். நம்ம இங்கேருந்து பாருங்கள், அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே ரோட்லேருந்து லெஃப்ட்டில் போய் அந்த ரோட்டில் போகிறாங்க. அதில் போய் அந்த ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் போனோம்னா அங்கே வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது ஃபுல்லாகவே மண் ரோடு. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது. 2 வீலர் போகிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குங்க. இந்த இடத்துல சேரு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சேரு மாதிரி நிற்குது. முன்னாடி ஒரு ஐயா இருந்தார், அவர்கிட்ட இந்த வழி பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் போய் முன்னாடி போய் கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே வந்து ஒரு ஒத்தடி பாதையில் நடந்து போய் சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கலான்னு சொல்லி அந்த ஐயா சொன்னார். அதனால் தைரியமாக அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனைப்பழத்திலேருந்து வந்த வழிங்க. இதுதான் நம்ம ஆனைப்பழத்திலேருந்து வந்த வழிங்க. கீழே இருக்கு பாருங்க, அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வழி தெரியுது பாருங்க. அதில் வந்து அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே வந்து இப்போ இங்கே வந்துருக்காங்க. இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து இப்போ மண் ரோட்டில் இங்கே வந்திருக்கேங்க. வழி வெட்டிருக்காங்க போல இருக்குது, வண்டி போகும் போல இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஆடு விட்டுருக்காரு. கீழே வந்து யானை இருக்காமல், யானை வந்து மரத்தை உடைக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். சவுண்டு கேட்டு மேலே ஏறிட்டாராமா. ஆடை பார்க்க போய் ஆடு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஆனைப்பழத்துலேருந்து வரும்போது பார்த்துருப்போம் யானையோட சாணங்கள். அந்த யானை தான் வந்து இப்போ கீழே இருக்குதுன்னு சொல்கிறாரு. காலையில் 8 மணிக்கு போனதை வந்து இந்த நண்பர் வந்து பார்த்ததாகவும் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, இது வரைக்கும் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ அது வரைக்கும் ரோடும் வெட்டியிருக்காங்க. இது வரைக்கும் வண்டி போகுமான்னு தெரியல, பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு நினைக்கிறேன் வண்டியில். இந்த இடத்துல ஒரு சின்ன பிட்டு வந்து மண் ரோடு. இதுக்கு கீழே போனோம்னா இங்கே அப்படியே வந்து ஒரு காங்கிரீட் நடைபாதை இருக்குது. வண்டி எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போகலாம். ரிஸ்க்கு வேணாம், இதுக்கு மேலே நடந்தே போய்க்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் தெரிகிற மலை பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மலையோட சரிவில் கீழே தான் இந்த இடத்துல தெரியுது பாருங்கள் ரோடு. இதுதான் வந்து ஆனைப்பள்ளம் போகிற ரோடு. அங்கேருந்து தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஆனைப்பள்ளம் போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு இந்த வழியில் மேலே ஏறி இப்போ வந்து சடையன் கோம்பை போகிறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நேராக போய் சடையன் கோம்பை அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. சடையன் கோம்பை கிராமத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் நின்றுருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் தான் சொன்னார் ஒரு யானை கீழே இருக்குதுன்னு. ஆனால் நம்ம ஆனைப்பள்ளம் வழியில் வரும்போது பார்த்தோம் யானைகளோட சாணங்கள்லாம் இருந்தது. காலையில் வந்து அந்த வழியில் வந்து யானை போனதாக அவர் பார்த்ததாகவும் சொல்கிறாரு. இப்போ வந்து கீழே வந்து ஆடு போயிருக்குது. ஸோ அந்த ஆடை பார்க்குறதுக்காக போயிருக்காரு. யானை வந்து மரத்தை வந்து உடச்சிட்டு இருந்துருக்குது. அந்த சவுண்டை கேட்டிருக்காரு. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டேஞ்சர்னு சொல்லிட்டு அவர் வந்து மேலே ஏறிட்டார். அவர் மேலே வந்து நின்று ஆடு வருமானு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. வண்டி அங்கே நிப்பாட்டினது பரவாயில்ல. எனக்கு வந்து இங்கெல்லாம் வந்து பிரேக் போட்டால் வண்டி நிற்காது. இங்கேயும் ஃபுல்லாக வந்து காப்பி செடிகள்லாம் இருக்குது. நடக்கிறதுக்கு காங்கிரீட் நடைபாதை இருக்குது. ஒரு 250 மீட்டர் வந்து இப்போ வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருக்காங்க. என்ன ஒரு சின்ன வழி கீழே ஏதோ தோட்டத்துக்கு போகும் போல இருக்குங்க. இங்கே வந்து ஒரு சின்ன கட்டடம் தெரியுது. தண்ணி டேங்கா என்னன்னு தெரில, அப்படி தான் தெரியுது. தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது. பட் இப்போது யூஸ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. பட் ஆளுக்கு நடக்கிறாங்க, தோட்டத்துக்கு போகிறாங்க போல இருக்குங்க. வழி இருக்குது, நடந்து போனதுக்கான அறிகுறிகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காப்பி வந்து சீசனுங்க. ஸோ அதனால் அவங்கவுங்க தோட்டத்தில் காப்பி வந்து எடுக்கிறதுக்காக போவாங்க. இந்த வழியும் பார்த்தா அப்படி தான் தெரியுது. பாருங்கள், அவர் இன்னும் ஆடை கூப்பிட்டுருக்காரு. எப்போ ஆடு வரப்போகுதுன்னு தெரில. சின்னாலங்கொம்பை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து ஒரு ஐயா வந்து இந்த வழியில் போகிறதுக்காக வெயிட் பண்ணார். அவர் முன்னாடி போயிட்டார். இது வரைக்கும் வந்து காங்கிரீட் நடைபாதை இருக்குது. இதுக்கு மேலே வந்து மண் ரோடு தான். இந்த மேலே வீடு தெரியுது பாருங்கள், இந்த மலையோட மேலே அதுதான் வந்து பில்லூர் மட்டம். அங்கேருந்து நம்ம அப்படியே கீழே போய் இங்கே வந்து அந்த காட்டேஜ் வழியாக வந்து இதில் இப்படி கீழே போய் ஆனைப்பள்ளம் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்திருக்கோம். இப்படி கீழே போனோம்னா அங்கே இருக்குதுங்க, அந்த இடத்துல இருக்குதுங்க ஆனைப்பள்ளம். இங்கே மறைச்சிருச்சு. அந்த பக்கம் நம்ம மேட்டுப்பாளையம் காரமடையில் தெரியுதுங்க.
அப்படியே கீழே போகலாம். மலையோட சரிவில் ஒரு ஒத்தடி பாதை. கீழே வந்து ஆறில் தண்ணி போகிற சவுண்டு தான் இப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, நல்ல சவுண்டு, ஆறில் தண்ணி போகிற சவுண்டு. நான் ஆனைப்பள்ளம் போனப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்தது. இப்போ நல்லா வெயில் பாருங்க. அங்கெல்லாம் வீடு தெரியுது, ஆனைப்பள்ளம் கிராமத்தோட வீடுகள். இங்கே சடையன் கொம்பை வந்தாச்சு போல் இருக்குங்க, வீடு தெரியுது. இந்த கிராமத்தோட முதல் வீடு. என்ன மாதிரியான ஒரு இடம் பாருங்கள். அழகு வந்து ஆபத்தானது. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, கூடவே வந்து ஆபத்துகளும் இருக்குது. இன்னும் கீழே போகலாம். அங்கே வந்து இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்க பேசுகிற சவுண்டாக கேட்குது. இது ஒரு வீடா? அங்கே கேட்குது பாருங்கள். இது ஒரு வீடு. வீட்டில் ஆள் இருக்காங்களான்னு தெரியல, ஆனால் கரண்டெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வீடு தெரியும் பாருங்கள். இதுதான் வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற மலை கிராமம். நம்ம அப்படியே கீழே போய் பார்க்கலாம்.
இந்த அழகெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கூடவே நிறைய ஆபத்துகளும் இருக்குது. அதையெல்லாம் கடந்து தான் இந்த மக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு அழகான காட்சி. என்ன ஒரு அழகான இடம், அழகான கிராமம், சுற்றி இருக்கிற மலைகளோட வியூ செமையாக இருக்குது. இந்த பக்கம் பில்லூர் டம் தெரியுது, போய் பார்ப்போம் அதையும். இந்த இடத்துல மேலே ஒரு வீடு தெரியுது, எல்லாத்தையும் போய் பார்த்துருவோம். எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துருவோம். வா, பில்லூர் டம் செமையாக தெரியுதுங்க. இந்த கேப்பில் தெரியுது, அங்கே போய் தெரியுதான் பார்க்கலாம். தண்ணி தொட்டி, தண்ணி போயிட்டுருக்கும் போல இருக்கு, சவுண்டு கேட்குது. ஹை, நாயெல்லாம் இருக்கு. ஹாய், யாராவது இருக்காங்களா? யாராவது வந்தாங்கன்னா பரவாயில்ல, வேறு சவுண்டு வருது. பாப்பா, நாய் கிடத்துருமா, நாய் கிடத்துருமா, நாய் நிற்குதே, கிடத்துருமா. முன்னாடி வாங்க, நாய்க்கு நிற்குது. நாய்க்கு அடிச்சிருமா? ஒன்றும் பண்ணதா? கடிக்காதா? நம்மளை பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுச்சா, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். கூட்டுக்கு அந்த பக்கம் நாய். உங்கள் நாயா? உங்கள் இல்லையா? சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன? நந்தினி. நந்தினியா? படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? அஞ்சாவதா? எந்த ஸ்கூலு? பில்லூர் மட்டமா? எப்படி டெய்லி போயிட்டு வர்றீங்க? நடந்தா? எதில் போவீங்க? நடந்தது போவீங்களா? இந்த வழியில் நடந்து போவீங்களா? உங்கள் பேர்? நந்திதா. நீங்கள் நந்தினி,
நீங்கள் நந்திதாவா? நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? 1ஆவதா? ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் இங்கே இருக்கா? அங்கே ஒரு பாப்பா இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட் அது? தங்கச்சியா? உங்கள் வீடு எங்கே இருக்கு? இங்கேயா? பார்க்கலாமா உங்கள் ஊரை? வாங்க போகலாம். நாய் இருந்தால் மட்டும் அப்படியே தொடருது. நாய் ஏதாவது கடிக்குமா? எந்த நாய் கடிச்சிரு? இதா? அப்போ பிடிச்சிக்கோ. குட்டி போட்டிருக்கா? குட்டி கிட்டலாம் நம்ம போக மாட்டா. நம்மளை பார்த்து பயந்து ஓடுது, கடிச்சிட போகுது. ஓகே பாட்டி, நல்லா இருக்கீங்களா? காரமடையிலேருந்து வரேன் பாட்டி. காரமடையிலேருந்து உங்கள் ஊரில் பார்க்கலான்னு வந்தேன், சுற்றி பார்க்கலான்னு. எதுங்கம்மா? நெல்லித்துறைங்களா? அப்படியா? சரி, இங்கே எப்படிங்கம்மா? இங்கே எங்க தம்பி இருக்கிறப்பா, அதனால உடம்பு சரியில்லை, ஊசி போடுறேன்னு இங்கே வந்தேன். நான் ஊசி போட்டு கேட்குறேன் சாமி, இந்த பின்னால் அப்படியே நிற்கிறேன். சரி சரிங்க. அதான் வந்து எல்லாரும் இப்போ கடவுளே. சரி சரிங்க. தம்பி இருக்காங்களா? ஆமாம், இங்கே தம்பி. ஓ, இதான் தம்பிங்களா? சரி சரி சரிங்கம்மா. சரி சரி, கீழே அப்படியே பாட்டு வருங்கம்மா. இந்த ஊரை அப்படியே பார்க்கலான்னு வந்தேங்க. சரிங்க. சடையன் கொம்பை அந்த ஊர் பேர்? உங்கள் பேர் என்ன? நதியா? நதியா? உங்கள் பேர் நந்தினி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நந்திதா. எல்லாமே 4 தான் இருக்கா? 3 பேர் அக்கா தங்கச்சிங்களா? இல்லை யார் அக்கா? நீங்கள் அக்கா. நீங்கள் வந்து 5ஆவது படிக்கிறீங்க, நீங்கள் 3ஆவது, நீங்கள் 1ஆவதா? ஓகே. எல்லாருமே பில்லூர் மட்டும் ஸ்கூலா? டெய்லி இப்படி நடந்து போயிட்டு வருவீங்களா இந்த வழியில்? எத்தனை மணிக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்க இருந்து 9 மணிக்கு போயிடுவோம். அங்கே ஸ்கூலில் போனால் 10 மணிக்கு போயிடும். 10 மணிக்கு ஸ்கூல். எத்தனை மணிக்கு? 10 மணிக்கா? 4 மணிக்கு. 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு விடுவாங்களா? 4 மணிலேருந்து அங்கேருந்து இது வந்து இங்கே 4:30க்கு வந்துடுவீங்களா? 5 மணி. 5 மணி ஆயிருமா? 1 மணி நேரம் ஆயிருமா நடந்து வரணுங்க? சரி சரி. நீங்கள் மட்டும் தான் போகிறீங்களா, வேறு ஏதாவது போகிறாங்களேங்கிறது? நிறைய பேர் போகிறாங்களா? சரி, அவங்கள பார்க்கலாமா? ஆனால் ஒருத்தன் கை உடஞ்சிருக்கு. என்னாச்சு? ஸ்கூலில் விளையாடி கை விடணும். ஓ, கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சா? சரி சரி. எல்லாத்தையும் பார்க்கலாமா? உங்கள் ஊர் சுற்றி பார்க்கலாமா? சரிங்க சரிங்க, பார்த்தேன். பழங்குடியினர் நலத்திட்டம் 2018-2019 வீடு பராமரித்தல் மதிப்பீடு 1,00,000 பயனாளர் மருதி. கிராமம் வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வீடு இருக்கானே. அவ்வளோதான் ஊரா? கீழே 2 வீடு. எத்தனை வீடு மொத்தமாக இருக்கு? பார்த்தா தான் தெரியுமா? எண்ணி பார்த்துக்கலாமா? ஓகே, கீழே பார்க்கலாமா? பாட்டிமா தான் இருக்காங்க போல இருக்குங்க. பாதி பேரில் ஊருக்கு போயிட்டாங்களா? பாட்டிமெல்லாம் இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. காரமடையிலேருந்து வர்றேங்க. உங்கள் கிராமத்தில் சுற்றி பார்க்கலான்னு வந்தேங்க. ஆமாம், உங்கள் கிராமம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். எத்தனை வீடுமா அங்கே இருக்கு? எதுங்கம்மா? 30க்கு மேலே இருக்குங்களா? இது மட்டும் தான் ஊருங்களாம்மா? நான் மட்டும் தான்மா, தனியாக தான் வந்தேங்க. சொன்னாங்கம்மா, யானை ஒன்று முன்னாடி நிற்குதுன்னாங்க. பைக்கில் தான். எங்கேங்கம்மா? அங்கே ஒருத்தர் ஆடு விட்டுருந்தாரு, கீழே போனார். ஏதோ யானை உடைக்கிற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி மேலே வந்துட்டேன்னு சொன்னார்.
இங்கே உள்ள இருக்குதுன்னு சொன்னாருங்க எனக்கு. அப்படிங்களா? ஓ சரி. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்க இருந்து ஒரு 2 வருதுன்னு சொன்னாங்க. இங்க நடக்க முடியாது. 7 மணிக்கு மேலேங்களா? ஓ பகலில் வராதுங்களா? பகலே வந்துருங்களா? ஓ ஓ இந்த வழியில ஓ ஓ ஓ ஓ சரிங்க. 3 மணிக்கே வந்துருச்சுங்களா? ஓஹோ எப்படி வழியிலே வருங்களா? நடக்கிற வழி தானுங்களா? ஓ சரி சரி. இந்த நடந்து வர்ற வழி தான் வருங்க, கீழெல்லாம் வர முடியாதனால. ஓ ஓ சரி சரிங்க. யானை மட்டும் தான் இருக்குங்களா, வேறு எதாவது இருக்குங்களா? எல்லாமே இருக்குங்க. சரி சரிங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எந்த வழி வந்தீங்க? அதே வழிதாம்மா. காலைல ஒரு 10:30 மணிக்கு போனேன் ஆனைப்போலாம். ஒரு 7 மணிக்கு 7:30 8 மணிக்கு ஒரு யானை வந்து மேலே ஏறிச்சுன்னு சொன்னாங்க. அங்கே போனபடி போகும்போது பார்த்தேங்க, வழியில் சாணம்லாம் போட்டுருந்தது. பார்த்தேன் அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி சரி அப்படியே தானே பகல் தானே ஒன்றும் இருக்காது, ஆளுக வழி வந்துட்டு இருப்பாங்கிட்ட அப்படியே போனேன். அப்படி போய் எங்கிட்ட வந்து ஏதோ 2 ரூபாயோ 3 ரூபாயும் கரெக்டாக தெரியலிங்க. ஆனால் வந்து காலைல ஒரு 7:30 மணிக்கு தான் மேலே ஏறி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து அப்புறம் வண்டி நிப்பாட்டி இப்படி வரும்போது முன்னாடி ஒருத்தர் நின்றார், ஆடு ஓட்டிருந்தார். அவர் சொன்னார் கீழே இருக்குதுங்க, மரம்லாம் உடைக்கிற சவுண்டு கேட்குது, ஆடு விட்டுருக்கேன். கீழே போய் பார்த்தோன்னா ஆடை பார்க்கலான்னு கீழே போய் பார்த்தா உடச்சிட்டு இருந்தது, சவுண்டு கேட்டுச்சு, மேலே ஏறிட்டீங்க அப்படின்னாரு. சரிங்க. பகலே வருங்களா? பகலாக வராதுங்கண்ணா. சரி. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? குமாருங்களா? என்ன வேலைங்கண்ணா உங்களுங்களா? ஓ ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போகிறது வருதுங்களா? ஓகே ஓகே. இது வண்டிங்களா, ஜீப்புங்களா? இல்லை நடந்தா கூட்டு போய் நடந்து ஓ ஓ ஓ ஓ 3 கிலோமீட்டர் நடந்து. எங்கன்னா பில்லூர் மட்டும் வரீங்களா? ஓ ஓ இல்லை அது எப்படி கவர்மெண்ட் மூலமாக வாங்கினா எப்படிங்கண்ணா? கவர்மெண்ட் மூலமாங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் அந்த மாதிரிங்களா? ஓ சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு சேவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளை இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் கூப்பிட்டு வரங்கிறது பெரிய விஷயந்தான். இங்கே எப்படின்னா யானை, சிறுத்தை, கரடி, புலி இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குங்க. இல்லைன்னு சொன்னால் தான் ஆச்சரியம் இல்லைங்களா? எல்லாமே இருக்கு. அதுமா ஏதாவது தொந்தரவுகள்மா? நாம எங்க போறோம், இப்படி வீட்டுல இருந்தா. ஓஹோ. மற்ற ஊருக்குள்ள இந்த வீட்டு பக்கத்துல வருங்களா? இந்த நாய் எல்லாம் பிடிச்சிட்டு போகுதல்ல. அப்படிங்களா? அது சும்மா வந்துட்டு போகும். அது அதாங்க, அதுக்கு எதாவது பார்த்தோன்னா வயிற்று பசிக்காக பார்த்தோன்னா வந்து நாய், ஆடு இதெல்லாம் தேடுது. இல்லை நிறைய இருக்குங்களா? சிறுத்தைலாம் இருக்குங்க. ஓ சரிங்களா. சோலைக்குள்ளே இருக்குங்க. ஓ சரி சரி. அதுதான் ஃபுல்லாகவே சோலை தான். இது வந்துட்டு ஒரு எஸ்டேட்டாக இருந்துச்சு. அப்படிங்களாண்ணா? அது இப்போல்லாம் சோலை. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரிங்கண்ணா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் இவ்வளோலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊருக்கே வந்துட்டு ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி தான் யானை வந்து. ஓ சரிங்க. முன்னாடி சுத்தமாக இல்லை. ஓ ஓ 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி யானைலாம் கிடையவே கிடையாது. யானை இல்லை, காட்டு எருமை இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, புலி, இது அதெல்லாம் துரத்துனா போயிடும். ஆனா இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துருச்சு. யானை, கரடி. போன வாரத்துல இங்க வந்து காட்டு எருமை மேய்ஞ்சிட்டு போகுது. எங்க பக்கத்துலங்களா? ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த வழி இங்கே முன்னாடி இங்கீங்களா? வா. ஓ ஓ சரிங்கம்மா. கீழே போயிடுச்சு. இங்கே வந்து இந்த வாழை மரம் எல்லாம் சாப்பிட்டு போகுது. ஓ இங்கே வருதுங்களா? எல்லாமே சாப்பிட்டு போகுது. ஓ ஓ ஓ வீட்டில் வந்து பார்த்தா எல்லாமே இருக்கும். அதான் அதாம்மா. 10 வருஷமா தாங்க. அதாங்க. ஓ ஓ சரி. யானை இருக்கும், அந்த யானை பழம் இருக்கு இல்லைங்களா? ஆமாண்ணா. அது கீழே தான் இருக்கும். யானை பழத்துக்கும் கூட வராது. ஓ சரி சரிங்க. அது கீழே தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மேலே பில்லூர் மட்டம் போயிருக்கு. அங்கே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு தான் கீழே வந்தாரு. அப்படியே கொலக்கம்பை போயிட்டு உட்லாண்ட்ஸ், தூர் மட்டம் அப்படியே போயிட்டு சுற்றி அடிச்சு திரும்ப இந்த வழியாக கீழே வரும். ஓ ஓ ஓ இது சுற்றியுமே அப்படின்னா வந்து வனவிலங்குகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் காட்டெருமை இப்போல்லாம் சர்வசாரமாக ரோட்லேயே இருக்குதுண்ணா. அது மாடு மாதிரியே பக்கத்துலேயே மேய்ஞ்சிச்சு. ரோட்லேயே சாதாரணமாகவே ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போகுது. பார்த்தீங்கன்னா 10-20 ஒட்டுக்கா நடந்து போகுது. பார்த்தீங்கன்னா வந்து அதாங்க. இப்போ இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் எது வரைக்குங்கண்ணா? இங்கே சின்னலக்கொம்பை வரைக்கும். இந்த சடையங்கொம்பை, சின்னலங்கொம்பை, ஆனைப்பழமும் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தான்.
அங்கே வந்து அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போகுது. ஓ அப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கூட கடைசி இது அப்படின்னா. சரி நல்லம்மா. ஹாய் பாய். சரி வரேங்கம்மா வரேங்கண்ணா. சரிம்மா வரேங்கம்மா. சரி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வாங்க. காரமலேருந்து வர்றேங்க ஐயா. காரமலேருந்து உங்கள் கிராமத்தில் பார்க்கலான்னு வந்தேன். சரி பார்க்குறதா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? பேர் சின்னரங்க. சின்னரங்கங்களா? ஆமாங்க. ஓ சரி. எதுங்க உங்கள் வீடுங்க ஐயா? உங்கள் வீடு எதுங்க இதுங்களா? ஆமாம். ஓ சரி சரிங்க. சின்னரங்கன். ஓகே பணியாளர் சின்னரங்கங்களா? இந்த வீடுங்களா கவர்மெண்ட் வீடுங்களையா? ஆமாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க அது? இது 48 கட்டினது. 48 கட்டினாங்களா? ஆமாங்க. ஓ 1948 கட்டின வீடுங்களா? ஓ ஓ உங்களுக்கு என்ன தொழிலுங்க ஐயா? தொழிலெல்லாம் எந்த தொழில் மேலே இந்த காப்பி டீ மாத்திரம் தான். அப்படிங்களா? ஆமாம். காப்பி டீ மாத்திரம் தான், வேற எது இல்லைங்களா? வேற எதுவுமே இல்லை. ஓ சரிங்க. வேலைக்கு எங்கேயுமே போகிறதில்ல. காப்பி டீயை மாத்திரம் பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்க வேண்டியதான். ஓ ஓ ஓ வேற எந்த தொழிலும் இல்லை. தோட்டம்லாம் இருக்குங்களா உங்களுக்குலாம்? தோட்டம் இருக்குங்க. இருக்குங்களா? எவ்வளோ தோட்டம் இருக்குங்க? எவ்வளோ இருக்குங்க தோட்டம்? வந்து 2 ஏக்கரா இருக்கு. டீ காப்பி 1.5 ஏக்கரா இருக்கு. அதான் தொழில். ஓ சரி. வேற எந்த தொழில் இல்லை. வேற எந்த தொழில். தோட்டத்தில் இருக்க வருமானமே உங்களுக்கு போதுமா இருக்குங்களா? அந்த வருமானத்தோட சரி. அப்போ அதே விட்டுச்சுன்னா பென்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ கவர்மெண்ட்ல. ஓகே. மாதம் 1200. அந்த இதோட சரி 2 பேருக்குமே வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. நீங்கள் வீட்டுக்காரங்களா? வீட்டுக்காரி. ஓ சரி. பசங்களும் எங்க உங்களுக்கு? பசங்க வந்து 2 பேரும். ஓ சரிங்க. இங்கே தான் இருக்காங்களா? அல்ல இங்கே தான். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆச்சு. ஓ கல்யாணம் இங்கே தான் இருக்காங்களா? இருக்காங்க. ஓ சரிங்க. அவங்களும் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை வெளி வேலைக்கு போகிறாங்களாங்க? அவங்க ஒருத்தன் வெளி வேலை தான். ஓ வெளி வேலைங்க. இங்கே வெளி வேலையா வெளி தங்கி வேலை செய்கிறாப்பிங்களா இல்லை இங்கே? இல்லை இங்கே இருந்து தான் நடந்துதான். இந்த விழிக்கிற பஞ்சாயத்தில். ஓ சரிங்க. இந்த ஈபி வேலையில் செஞ்சுட்டு இருக்காப்புல பையன். ஓ ஓ அப்போ பிள்ளை மட்டும் இங்கே வீட்டோட சரி. ஓ சரி. ஒரு 2 பையன் ஒரு பொண்ணுங்களா? ஆமாம். சரி சரி. ஒரு பையன் இறந்துட்டா. ஓ ஓ சரிங்க. மூத்த பையன். ஓ ஓ அப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓ ஓ இப்போ வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு இருக்கு. 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் இங்கே தான். ஓ சரி சரி. எங்கே இல்லை. சரி சரி சரிங்க. சரி. ரேஷனில் இங்கே போகணுங்க உங்களுக்கு? ரேஷன் புல்லூர் மட்டங்க இங்கே மேலே இங்கே மாட்டங்களா? ஆமாங்க. ஓ சரிங்க. அங்கே இருந்தால் அப்படின்னா இங்கே சுமந்தா கொண்டு வரணும். ஆமாம். இங்கே 3 கிலோமீட்டர் தூக்கி தான் வரணும். ஏன்னா வண்டியில் வர்றதுக்கும் வழி இல்லை. வண்டி எல்லாம் இல்லை. ஏன்னா இது அது வரைக்கும் தான் வரும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துருச்சுன்னா அந்த கேட் வரைக்கும் தான் வரும். அந்த முடக்கு வரைக்கும் வரும். வந்துருச்சுன்னா அது அப்படியே ஆனைப்பள்ளத்துக்கு தான் போகும். அதுல இருந்து இங்கே நாங்கள் தூக்கணும். அதுக்கு வண்டி அந்த வண்டிக்கு சொல்லிச்சுன்னா 200 ரூபா கேட்குறாங்க வண்டிக்கு. உள்ளூர் மட்டத்துல இருந்து அது வரைக்கும் வர்றதுக்கு. அதனால நாங்க எதுவுமே முழுசா வந்தா கூட பரவாயில்ல. முழுசா வந்தாலும் பரவாயில்ல. 200 ரூபா கொடுத்துடலாங்க. அது முழுசா வர்றது இல்லை. பாதியோட நீ படிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து நாங்கள் அந்த தலைசுமையாக தூக்கிட்டு பாதி வழி போட்டுருக்கோம். அது ஐயா நான் இங்கேயும் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க. யானை பள்ளமெல்லாம் பார்த்து போயிருக்கேன். அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அது போடல போடாம இருந்தாங்க. இப்போ 4 மாதம் முன்னாடி போட்டுருக்காங்க போல இருக்கு. 2 மாசத்துல தான் போட்டாங்க. 2 மாசம் இல்லைங்களா? 2 மாசம். சரி. ஒரு 250 மீட்டர் போட்டுருக்காங்க போல இருக்கு. அப்படியே வந்து இது வரைக்கும் கொஞ்சம் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. கொடுத்துக்கலாம். ஓ அப்படிங்களா? சரி. பஞ்சாயத்துல எல்லாம் இங்கேருந்து அந்த கடைசி வீடுல இருந்து சரிங்க இது மேலே இது வரைக்கும் இதெல்லாம் இந்த குட் பாத் மாதிரி போட்டு இந்த பாறை வரைக்கும் ரோடு வண்டி வந்து அங்கே திருப்புற மாதிரி. ஓகே ஓகே போட்டு தர்றேன் அப்படின்னு எல்லாம் அளந்துட்டு போயிருக்காங்க. சரி சரி. இது 600 மீட்டர் மொத்தம் இந்த முடக்குல இருந்து. சரிங்க. 600 மீட்டர். அப்போ 600 மீட்டர்ல இப்போ 250 மீட்டர் போட்டுருக்காங்க. இனி மீதி 400 சில்லறை மீட்டர் போடணும். அது போட்டு தர்றேன். இப்போ எல்லாம் ஆர்டர் ஆயிருக்கு. இந்த மழை நிற்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனி எப்போ போடுறாங்கன்னு 2 மாதம் போட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ போடுறாங்க எப்போ போடுறது இல்லைங்க தெரியல. இல்லை இப்போல்லாம் பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு நிறைய கிராமத்தில் நிறைய போட்டிருக்காங்க. ரோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. முன்ன இருந்தது கூட கொஞ்சம் பரவாயில்ல போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். தப்பே கிடையாது. போட்டு தர்றேன் நாங்கள். அப்போ வீடே வந்து பார்த்தாங்க. வீடு பட்டா எழுதி கொடுத்தா பட்டா வந்துருச்சு. ஒரு 14 பட்டா வந்துருச்சு. சரி சரி. வீட்டு மேலே பட்டா. அப்போ வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த குடர்ல ஏயா இப்படி இருக்கிறாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிறதே குடர்ல கவர்மெண்ட்ல
பட்டா கொடுத்துருக்கிறது கூட இருக்கு. அப்போ நாங்கள் எங்கே வந்து டவுனுக்குள்ளே இருக்கிறது, அப்போ இந்த தோட்டத்தெல்லாம் எங்கேயே விட்டு போட்டு நாங்கள் வர்றது, அதனால நாங்கள் எங்கேயும் வர முடியாது. எங்களை பார்த்து ஏற்பாடு பண்ணி ரோடை கொடுத்து வீடெல்லாம் கட்டி கொடுங்க அப்படின்னு. எனக்கு நீ சொல்றது கரெக்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நீ சொல்றீங்க 3 ஏக்கரானு, இந்த 3 ஏக்கரை வெளியே போய் வாங்க முடியுமா? இப்போ இருக்கிற எங்கே வாங்க முடியும்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எங்க 1 ஏக்கரை வாங்குறதுன்னதே முடியாத காரியம். சென்ட் வாங்குறது, ஒரு சென்டே வாங்குறது கஷ்டமா இருக்கு. சென்ட் வாங்குறதுக்கு முடியாது. அந்த அளவில் இப்போ நன்மை இருக்கு எந்த இதுலயுமே. அதாங்க 3 ஏக்கர் எங்க போய் வாங்குறது? 3 ஏக்கரத்துக்கு எங்க போய் வாங்க முடியும்? கண்டிப்பா உண்மைதான் அப்படின்னு எல்லாம் இப்போ பேசிட்டு இருக்கிறேன் நான். சரி அப்போ சரின்ட்டு இருக்கிறாங்க. எப்போ வரது தெரியல, வரட்டும் கண்டிப்பா வருங்கய்யா. இப்பெல்லாம் முன்னாடி விட நல்லா பண்றாங்கய்யா. வருங்க கண்டிப்பா வருங்க. கேளுங்க கண்டிப்பா வருங்க. ஏன்னா முன்னோட நான் நிறைய கிராமம் பார்த்துருக்கேங்கய்யா. முன்னோட பண்ணிட்டு இருக்காங்களா கிராமம் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல எல்லாம் பக்கத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதான் செய்யறேன்னாங்க. சரின்ட்டு இருக்கோம். சரி எப்படிங்க இந்த பக்கம் யானை இதெல்லாம் வருதுங்களா? வருதுங்க. யானை வருது. இப்போ கூட வந்திருக்கு. இப்போ மேலே இந்த காட்டேஜி வரைக்கும் வந்துருச்சு. சரிங்க காலையில அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அப்படி இறங்கி அப்படி போயிட்டு இப்போ இந்த ரூட்ல இப்படி வருது. அது இங்கே வருது, இங்கே சரியா வராது. வந்துருச்சுன்னா அப்படி இறங்கி அப்படி இப்படி போகும். அந்த கீழே அந்த சோலைக்குள்ளே இறங்கி அப்படியே போகுங்களா? இறங்கி போகும். வந்துருச்சு இங்க வந்து இதுலயே கூட நடந்தது. இதுல நடந்து வந்துருங்களா? ஆமா, இதுலயே வந்து இதுலயே நடந்து இதுல போய் அந்த இதுல கொய்யா மரம் இருக்கிறதுல அப்படி கூடி போட்டு போயிடுச்சு. அப்ப மறுபடியும் பின்னாடியே போய் அவங்க வீடை விட்டு தாட்டி விட்டு வந்துட்டு இந்த வழியில இப்படி நடந்து வந்துருக்கீங்களா? வீடு மாடி இந்த வழியில அப்படியே வாங்க. இதுலயே நடந்து வந்துச்சு. சரிங்க அப்படியெல்லாம் இருக்குது. அப்ப நான் இப்ப கடைசியில சொல்லிட்டேன், ஊருக்குள்ள மட்டும் வராதே. பசங்க நினைத்த நேரத்துக்கு ஒண்ணுக்கு இருப்பாங்க, குழந்தைக்கு வருவாங்க. குழந்தை வரும்போது நீ வரவே மேலே அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இத்தினோண்டு பசங்களுக்கு. அதனால ஊருக்குள்ளே மட்டும் வராதே. வரையா காட்டு பக்கத்துல சுத்தி என்ன இருக்குதோ பழக்காய் இருக்கா இதுக்கு தின்னுட்டு போயிரு. வீட்டு பக்கத்துக்கு மட்டும் வந்துடாது. வந்து பாரு, நின்று பாரு, ஓ இது வீடா அப்படின்னு போயிரு அப்படின்னு பேசினேன். அண்ணில இருந்து இந்த வீட்டு பக்கத்துல வர்றதை விட்டுச்சு. சொன்ன வார்த்தை கேட்டு வருது. இப்ப வருது அப்படி வந்து அப்படி கூடி ஏறி போயிரும். மறுபடியும் அதே இடத்துல போன இடத்துலயே இறங்கி அப்படியே கூடி கீழே போய் அப்படி காப்பி காட்டுல போய் இறங்கி அப்படி போயிரு. 2-3 தடவை அப்படியே போயிடுச்சு. அது ரெண்டு பசங்களுக்கு இங்க எந்த டேமேஜ் இல்லை, பரவாயில்லைங்க. எந்த இருட்டுக்குள்ள என்னாலும் இருட்டு எல்லாம் தூங்குறதுக்கு விட்டுரு, தூங்குறதுக்கெல்லாம் விட்டுரு. அங்க இந்த மாமரம் இருக்கு, மாங்காய் நிறைய இருக்கும். அங்க இருந்து நின்று பார்க்கும் அந்த பெரிய மரத்துக்கு அந்த பக்கங்களா? மரத்துக்கு அந்த பக்கம் முடக்கல நின்று பார்த்துட்டு நேரம் அப்படியே கீழே இறங்கி அப்படி அங்க போய் சத்தம் போடுவா கண்டிப்பா அப்படின்ட்டு போயிடும். அப்ப போய் பார்த்தா காலையில நேரம் பாருங்க, அப்பதான் அங்க எல்லாம் மேய்ஞ்சி அப்படிதான் மேய்ஞ்சி இலையெல்லாம் பிடிங்கி போட்டு எல்லாம் கீழே சிந்தி எந்த பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ள வந்துட்டு யாரை தொந்தரவா மிரட்டுறதா பிடிக்கிறதா எதுவுமே கிடையாது. அந்த அளவில் போயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதில்ல? அது போக சிறுத்தை இந்த கரடி அதுக்கு சொல்ல முடியாங்க. சிறுத்தை கூட இந்த நேற்று முந்தின நாள் சரிங்க கீழே அங்கே அந்த சோலையில இருந்து அப்படியே கூடி வந்து அதில் கொடுத்து அப்படியே கீழ் பக்கத்துலேயே முந்தனத்துங்களா? முந்தனத்து. பகல்லைங்களா நைட்டுங்களா? நைட்டு தான் வரும், பகல் அது வராது. பகலே தான் காட்டு பக்கம் சோலைக்குள்ள இருக்கும், ஏதோ இருக்கு. அங்கே ஆடு அங்கே சுத்துறாம் போது யாடுகளை பிடிக்கிறதுனா அப்படி சோலைக்குள்ளே பிடிக்கும். இன்னும் வீட்டு பக்கத்துல வரும், அதெல்லாம் ஒண்ணு நைட்டுக்கு தான் வரும். ஆடி வரும், அதுக்கு நினைத்த நேரம் நைட்டுல எந்த நேரம்னாலும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். கரடிங்களா? ஆமா, இது வரைக்கும் வந்துருச்சு. சரி, இங்க இது வரைக்கும் வந்துருங்களா? ஆமா, இந்த பைப்பு வரைக்கும் வந்துருச்சு. சரிங்க. நம்ம நாய் ஒன்று இருந்துச்சு, அந்த நாய் செத்துருச்சு. அந்த நாய் மூஞ்சி முன்னாடி நின்று இருக்கு, அது வந்து அங்கே நின்று பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி மேலே போச்சு. எல்லாத்துக்கும் எந்த வேண்டாம் வராத எல்லாம் வருது. இருந்தா தொந்தரா இல்லை, ஆளெல்லாம் தொந்தரவு பண்றதில்ல. வந்தது சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்துட்டு போறது. ஆமா, சரி சரி சரி, அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சரிங்க, நல்லதுங்க. சரிங்க, வரேங்க வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. சரிங்க. இதெல்லாம் காப்பீங்களையா? இது காப்பீங்க. என்ன காஞ்சு போச்சுங்க? இல்லை பார்த்தீங்கன்னா ராட்டையில் போகிற ஆட்டை காப்பீங்களா? கருப்பு காய் தான் இதெல்லாம். கருப்பு காய்ங்களா? ஆமா, கருப்பு காய் அப்படியே காய வச்சிட வேண்டியது. இந்த ராட்டையில் போகிற ஆட்டை காய் இல்லைங்க, அது தனியா இருக்கு. அது தனிங்களா? அது தனியா இருக்கு. கருப்பு காய் தனியாகவும் ராட்டையில் போட்ட ஆட்டை தனியாகவும் இருக்குங்களா? சரி, தனியாக தான் போடணும் சார். சரி சரிங்க. சரிங்க, நல்லதுங்க, வரேங்க. சரிங்க. சரி சரி.
சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு 15 குடும்பங்கள் இருக்குது. மேல் பகுதியில் வந்து குரங்குமேடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெண்டும் சேர்ந்து சடையன் கொம்பை தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு 15 குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த கிராம மக்கள். நல்லா கீழ் பகுதியில் இருக்குது. இங்கேருந்து அப்படியே மேலே ஏறதுக்குள்ள மூச்சு முட்டிடும் அளவுக்கு. நல்ல மேட்டில் மேலே வரணும். இங்கே புல்லூர் டாம் தெரியுது, பார்க்கலாமா? மூச்சு வாங்கிடுச்சு. இங்கேருந்து வந்து புல்லூர் டேமோட வியூ நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற மலை, அந்த மலையோட சென்டரில் கேப்பில் புல்லூர் டேம் நம்மளுக்கு தெரியுது. அப்படியே இந்த வியூவில் எப்படி இருக்கும் பாருங்கள். புல்லூர் டேமோட வியூ இங்கேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்க. இங்கேருந்து ஃபுல் டேமே நம்மளுக்கு அப்படியே தெரியுதுங்க. இந்த இடத்துல வந்து என்னமோ பர்லிக்காடு வரும்னு நினைக்கிறேங்க. பர்லிக்காடு டூரிசம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வந்திருக்கலாம். இந்த இடத்துல பர்லிக்காடு இருக்குதுங்க. இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருக்கும் பர்லிக்காடு. இந்த ஓரத்தில் அந்த இதிலெல்லாம் வந்து படகுலாம் வந்து சவாரி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா அந்த பக்கம் பார்த்தோன்னா அத்திக்கடை வாரில் வந்து கொஞ்ச நேரம் நம்ம குளிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து பர்லிக்காடு சுற்றுலா. அந்த பர்லிக்காடு சுற்றுலா வந்து புக் பண்ணுற ஆஃபீஸ் வந்து நம்ம காரமடையில் தாங்க இருக்குது. புல்லூர் டேம் வியூ பாயிண்ட் செமையாக இருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து பிளைன் தெரியுது. பிளைனில் வந்து அநேகமாக அந்த ஏரியாவில் மேட்டுப்பாளையம் நினைக்கிறேங்க. அந்த ஏரியாவில் வந்து மேட்டுப்பாளையம் காரமடையில் அந்த ஏரியா இருக்கும். இது வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா வெள்ளிங்காடு, அந்த பக்கம் தோளம்பாளையம் இதெல்லாம் வருங்க. அது சுற்றி இப்படி வந்தோம்னா நேராக வந்து மேலே போய் முள்ளியெல்லாம் போயிட்டு முள்ளியிலேருந்து அப்படியே இப்படி வந்து இங்கே வந்து புல்லூர் டேம் வந்து சேருதுங்க. புல்லூர் டேம்லேருந்து அப்படியே இந்த பக்கம் இப்படி வந்தோம்னா ஆனைப்பள்ளத்துலேருந்து நம்ம இப்போ வந்து சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்க, இப்போ சடையன் கொம்பை அப்படிங்கிற கிராமத்தோட வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பி அடுத்த இன்னொரு கிராமத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.